செவிசாய்த்தமைக்கு முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து பல ஆண்டுகள் குரல் கொடுத்த மக்கள் பிரதிநிதிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், பொது அமைப்புகள், தொழில் வர்த்தக சபை உள்ளிட்ட மதுரையினுடைய அனைத்து பொது அமைப்புகள், தென் மாவட்டத்தின் அமைப்புகள், அனைவருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றி அறிதலை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பயணிகளின் எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்திலிருந்து பயணித்த பயணிகளின் எண்ணிக்கை அதிகம். வாரணாசி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக இருக்கிறது. மதுரை விமான நிலையத்தை ஏன் சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரிக்க மறுக்கிறீர்கள்? பாகுபாட்டுக்கு ஒரு அளவில்லையா என்று கேள்வி எழுப்பினோம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு 2 தினங்களுக்கு முன்பு கூடிய ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவை மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரித்திருக்கிறது. மதுரை மக்களின் போராட்டம் ஒரு கட்டத்தில் கடந்த முறை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஜோதிரா சிந்தியா அவர்களுக்கும் எங்களுக்கும் பொதுவெளியில் எக்ஸ் தளத்தில் மிகப்பெரிய ஒரு கருத்து முரண்பாடு என்பது நிகழ்ந்தது. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே 3 விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக இருக்கிறது. இப்பொழுது 4வது ஒன்றாக நீங்கள் கேட்கிறீர்கள். ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற வரிப்பணத்தை மேற்கோள் காட்டி 11 மாநிலங்கள் செலுத்துகிற வரிப்பணமும் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் கொடுக்கிற வரிப்பணத்துக்கு இணை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது 4 14 கேட்பதற்கு எங்களுக்கு உரிமையும் தகுதியும் இருக்கிறது என்று குறிப்பிட்டோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கிற 21 சர்வதேச விமான நிலையங்களில் 11 சர்வதேச விமான நிலையங்களில் பயணிக்கிற சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்தில் அதிகம் என்று குறிப்பிட்டோம். உங்களுக்கு தெரியும், 2019ஆம் ஆண்டு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்தில் முதலில் தமிழ் மொழியினுடைய அங்கீகாரத்திற்காக முதலில் பேசினேன். எனது 2வது உரை மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கையில் பிரதமர் அவர்கள் அவையிலே இருந்த பொழுது அவரை குறிப்பிட்டு கேட்டேன், உங்களுடைய தொகுதியான வாரணாசி தொகுதியில் விவாதத்தில் பங்கெடுத்து அமைச்சரை நேரிலே சந்தித்து இடைவிடாது வலியுறுத்தி வந்தோம். கடைசியாக கடந்த ஜனவரி மாதம் கூட விதி எண் 377 கீழ் அதிகாரப்பூர்வமாக மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க வேண்டும். ஆசியான் ஒப்பந்தத்தில் இந்தியாவில் இருக்கிற 18 நகரங்களிலோடு சேர்த்து மதுரையையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனவரி மாதம் கூட வலியுறுத்தினோம். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கடந்த 7 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில்